கிளாஸ்ல வந்துட்டு வி ஹவ் ஸ்டார்டட் வித் ரயில்வேஸ் இல்லையா? அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ரீகேப் மாதிரிட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? போக்குவரத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போக்குவரத்து 3 விதங்களாக இருக்கின்றது. லேண்ட், வாட்டர், ஏர். அதாவது சாலை மற்றும் அதாவது நில போக்குவரத்து, இன்னொன்னு நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்னு வான்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கு. ஸோ லேண்ட் பார்த்துக்கிட்டோம்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓஷன் ரூட்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் கீழே வருது. ஏர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம டோட்டலா வந்துட்டு சாலை போக்குவரத்து ரோட்வேஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அதுக்கு கீழே வந்துட்டு NH இருக்கு, SH இருக்கு, தெரியுது இல்லைங்களா? NH இருக்கு, SH இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் இருக்கு, ரூரல் ரோட்ஸ் இருக்கு, பார்டர் ரோட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா கோல்டன் குவாட்ரிலேட்டர் என்னென்ன முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அதனுடைய எத்தனை லேன் ரோடு, அதாவது எவ்வளவு சாலைகள் கொண்ட ஒரு ரோடு அப்படிங்கிற மாதிரி அது டிவிஷன்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் அது கவர் பண்ணி போகுது, எவ்வளவு தூரம் அது நீண்டுள்ளது அப்படிங்கிறது, இது எப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது 1999ல, அதாவது 1999 அப்படிங்கிற அந்த வருடத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் காரிடார், எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். இன்டர்நேஷனல் ஹைவேஸ், ஸோ ரயில்வே அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரயில்வே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ எவ்வளவு ஜோன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, டில் நவ் வந்துட்டு எவ்வளவு ஜோன்ஸ் இருக்குப்பா? 17. சரிங்களா? எத்தனை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னா 17 மண்டலங்கள், 17 ஜோன்ஸ் இருக்கு. ஸோ இங்க டிஸ்பிளே ஆகிறதா இதெல்லாம் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன விதமான நம்மளுக்கு ட்ராக்ஸ் இருக்கு, சரிங்களா? இங்க பாருங்க, என்னென்ன விதமான ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாதை, அந்த ரயில் போகக்கூடிய அந்த பாதை என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பிராட் கேஜ், மீட்டர் கேஜ், நாரோ கேஜ், லைட் கேஜ். அகலப்பாதை, மீட்டர் பாதை, குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த மாதிரி 4 விதத்துல இருக்கு. இது நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்திருப்போம். சரிங்களா? பிராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ், லைட் கேஜ். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ரோ ரயில்ஸ் இன் இந்தியா. என்னோட தொடர்ச்சியா மெட்ரோ ரயில்ஸ் இன் இந்தியா. இந்தியா மெட்ரோ ரயில் போக்குவரத்து. சரிங்களா? There are 8 cities with metro rail connectivity in India. They are Kolkata, West Bengal, Chennai, Tamil Nadu, Delhi, வந்து டெல்லி, அதுவே ஒரு பர்டிகுலர் சிட்டி தான். அண்ட் பெங்களூரு, கர்நாடகா, கூர்கான், ஹரியானால, மும்பை, மகாராஷ்டிரால, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல, அண்ட் கொச்சி, கேரளால. The metro in Kolkata is the first one in India. ஸோ இப்போ எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொல்கட்டால தான். கொல்கட்டால தான் ஃபர்ஸ்ட் மெட்ரோ கொண்டு வரப்பட்டது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதாவது இந்த மெட்ரோக்கு இன்னொரு பேருமே இருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மாஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம், MRTS. மாஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம். As of September 2018, India has 507 kilometer of operational metro lines and 381 stations. ஆக்சுவலி இது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு மெட்ரோ லைன்ஸ் வந்துட்டு எவ்வளவு தூரம், அதே மாதிரி ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இந்தியா கிட்ட வந்துட்டு இட்ஸ் லைக் 902.4 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? 902.4 கிலோமீட்டர்ஸ். 1 மினிட். இங்க பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்க தமிழ்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு அந்த சைடு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்துட்டு இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கப்பா? ஆப்ரேஷனல் மெட்ரோ லைன்ஸ் வந்துட்டு 507 கிலோமீட்டர். ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு அந்த டீடைல் வந்து இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியுது இல்லம்மா எவ்வளவு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? 2000 as of 2024 படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 902.4 கிலோமீட்டர்ஸ்.
ஸோ கிட்டத்தட்ட 17 சிட்டிஸ் வழியா போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது மெகாலயால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரயில் நெட்வொர்க்கே இல்லை. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மெகாலயால என்ன இல்லப்பா, ரயில் நெட்வொர்க் இல்ல. மெகாலயா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மலை பிரதேசம். அதுவும் இல்லாம அது ஒரு பீடபூமியும் கூட. ஸோ அங்க மிக முக்கியமான மலைகள் இருக்கு. காரோ, காசி, ஜெயந்தியா போன்ற மலைகள் இருக்கின்றன. சோ அங்க என்ன இல்லப்பா, ரயில்வே இல்ல. சோ மெகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். அடுத்து வந்து குழாய் வழி போக்குவரத்து. இது நம்ம தமிழ்ல பார்ப்போம். குழாய் வழி போக்குவரத்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதன் சந்தை பகுதிகளோடு இணைப்பதற்கு எளிதான மற்றும் சிறந்த போக்குவரத்தாக குழாய் போக்குவரத்து செயல்பட்டு வருகிறது. முன்னதாக இவை நகரங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. தற்பொழுது திடப்பொருள்களும் குழம்பாக்குதல் மூலம் குழாய் வழியை கொண்டு செல்லப்படுகிறது. குழாய் போக்குவரத்து அமைப்பு ஆரம்ப கால செலவுகள் அதிகம். ஆனால் பின்னர் இதன் பராமரிப்பதற்கான செலவு மிகவும் குறைவு. இவற்றை கடினமான நிலப்பகுதிகளிலும் நீருக்கு அடியிலும் அமைக்க இயலும். இது தடங்களற்ற, குறைந்த செலவுடைய, காலதாமதமற்ற மற்றும் ஆவியாதல் மூலம் ஏற்படும் இழப்பின்மை போன்றவற்றை உறுதி செய்கிறது. மேல் அசாமில் உள்ள எண்ணெய் வயல்களில் இருந்து கான்பூர் வரையிலும், குஜராத்தில் உள்ள சாலையா பகுதியிலிருந்து பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் வரையிலும், குஜராத்தில் உள்ள ஹஜிராவிலிருந்து உத்தரப்பிரதேசில் உள்ள ஜெகதீஷ்பூர் வரை செல்லும் குழாய் போக்குவரத்துகள் இந்தியாவின் முக்கிய குழாய் போக்குவரத்துகள் அமைப்பாகும். புரியுது இல்லையா உங்களுக்கு இது என்ன மாதிரி விஷயமா இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ட்டு? ஸோ பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமா வந்துட்டு எதற்காக இது செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னா, இது நம்மளுக்கு அந்த எண்ணெய் கொண்டு போக வைக்கிறதுக்காக தான். புரியுது இல்லைங்களா? எண்ணெய்ப்பா, கனெக்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்காங்களா? என்ன எண்ணெய்? எஸ், கேக்குதா? சொல்லுங்க. சோ இது வந்து என்ன எண்ணெய்ப்பா, முக்கியமா வந்துட்டு பெட்ரோல், அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்டது. புரிஞ்சுச்சுங்களா? எல்லாமே ரிஃபைனரி ப்ராசஸ் முடிஞ்சு வரக்கூடிய அந்த எண்ணெய்கள், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாத்வே மாதிரி இந்த குழாய் போக்குவரத்து, இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸும் இது அனுப்புறதுக்கும் தான். ஓஎன்ஜிசி மூலியமா நேச்சுரல் கேஸ் அனுப்புறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்தாக இது கருதப்படுகின்றது. இதனால என்னென்ன நல்லது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நல்லதுப்பா? அங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லையா புக்லயே? என்ன சொல்லியிருக்காங்க? இனிஷியலா அதனுடைய காஸ்ட் ஆஃப் லைன் பைப்லைன் வந்துட்டு ஹை. ஆனா ஒன்ஸ் நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா அது பூமிக்கடியில இருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இது ஆவியாகிறது அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா இருக்கும், அறவே வந்துட்டு என்ன ஆகும், குறைக்கப்படுகின்றது அப்படின்றது சொல்லப்படுது. ஆமா தானே? இப்ப வெளியே அப்படிங்கிறப்ப அட்மாஸ்பியர் ஏர் கூட வந்துட்டு அது கலக்கிறப்ப அது என்ன ஆகும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ். அப்ப அது வந்துட்டு என்ன ஆகுது, குறைக்கப்படுது அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாங்க. சோ அப்ப ஆரம்பத்துல இது வந்து கொஞ்சம் இதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஆனா போக போக இதனுடைய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அறவே குறைவாக இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ ஆயில் ஃபீல்டு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அசாம்ல வந்துட்டு நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்துட்டு திக்பாய் போன்ற இடங்கள் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ரிஃபைனரி வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ஸாம்ல இருந்து கான்பூர் வரையிலும், அதே மாதிரி சாலையா அப்படிங்கிற பகுதி குஜராத்ல இருந்து ஜலந்தர் பகுதி இங்க பஞ்சாப் வரைக்கும், அடுத்து வந்து திருப்பியும் வந்து ஹசரியா அப்படிங்கிற பகுதியில இருந்து
ஜெகதீஷ்பூர் அப்படிங்கிற உத்தரப்பிரதேஷ் வரைக்குமே. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணப்படுதுப்பா, ஆயில் வந்துட்டு அந்த பைப்லைன் மூலியமா வந்துட்டு செலுத்தப்படுகின்றது. நம்மளுக்கும் வந்துட்டு பைப் கனெக்ஷன்ஸ் மூலியமா தான் தண்ணி வருது. அதே போலதான். ஓகே. நெக்ஸ்ட் வாட்டர்வேஸ். நீர்வழி போக்குவரத்து. சரிங்களா? Waterways. A waterway is an important mode of transport for both passenger and cargo traffic in India. It is the oldest and also cheapest means of transport and most suitable for carrying heavy and bulky materials from one country to another. It is a fuel efficient and eco-friendly mode of transport. The water transport is of two types, inland and ocean waterway. So, இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயினா வந்துட்டு இப்போ ஒரு நதி போகுது, ஒரு நதி போகுதுன்னா அது வழியா வேற ஏதாவது கூட்ஸ் நம்ம வச்சு அமுச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய கப்பல்களாக இருந்தாலும் சரி, சரக்கு கப்பல்கள் நான் சொல்ல வருது கார்கோ ஷிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி கெப்பாசிட்டி இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மபுத்திரா போன்ற நதிகள், கங்கை போன்ற நதிகள் அங்கெல்லாம் வந்து பண்ணலாம். சோ அப்ப அந்த மாதிரி பெரிய பெரிய நதிகள்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், பெரிய பெரிய ஷிப் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெரிய பெரிய ஷிப்னு டைட்டானிக் ஷிப் அளவுக்குலாம் நீங்க யோசிக்க வேண்டாம், சின்ன ஷிப் தான், அதை விட சின்ன ஷிப் தான். சோ அப்ப அது மூலியமா என்ன பண்ணிக்கலாம், கப்பல்கள் மூலியமா நம்ம வந்து கூட்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய பர்சனலா பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்க்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய அந்த கரண்ட், அந்த வாட்டர் கரண்ட் எந்த வழி போகுதோ அந்த வழியிலே வந்துட்டு அந்த பொருட்களையும் அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு காஸ்ட் எஃபிஷியன்டா இது வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கான தேவைப்படக்கூடிய மற்ற எரிபொருள்கள் யூஸ் பண்ணி நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதனால இது ஃபியூல் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விதமான வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு வாட்டர்வேஸ்ல இருக்கு. நீர்வழி போக்குவரத்து, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்னு கடல் வழி போக்குவரத்து. சரிங்களா? உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்னு கடல் வழி போக்குவரத்து. சோ ஒன்னு இன்லாண்ட், இன்னொன்னு ஓஷன் வாட்டர்வே. இன்லாண்ட் வாட்டர்வேஸ். இப்ப இன்லாண்ட் அப்படின்னு பாக்குறப்ப இது எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, மிக முக்கியமா ரிவர், கேனல், லேக், பேக் வாட்டர்ஸ். பேக் வாட்டர்ஸ் எல்லாம் கேரளா ரொம்ப ஜாஸ்தி. வேம்பநாடு லேக் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, வேம்பநாடு ஏரி அங்கெல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப பிரபலமானது. ஸோ இப்போ கேரளால இருந்து உருவாகக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய நதிகளானது ஈஸியா போய் எங்க கனெக்டட் ஆகுது, அரபிக்கடலை போய் கனெக்டட் ஆகுது. அப்படி கனெக்டட் ஆகுறப்போ அந்த கடல் தண்ணியோட இன்ட்ரூஷன்னாலேயே என்ன கிரியேட் ஆகுதுப்பா, பேக் வாட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஆறுகள், கால்வாய், ஏரிகள் மற்றும் கயல் கலைகள். சரிங்களா? கயல் கலைகள் கொண்ட மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்புடன் நடைபெற்று வருகிறது. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணலாம், இதுக்கு உண்டான ப்ராசஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். For the development and maintenance and regulation of national waterways in the country, the Inland Waterways Authority was set up in 1986. இது எப்ப செட் அப் பண்ணப்பட்டிருக்குப்பா? Yes, the Inland Waterways Authority was set up in 1986. ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்காக, வளர்ச்சி, பராமரிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்காக 1986 உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்டது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், இயர்ஸ், இதெல்லாம் ஒவ்வொன்னா இருக்கிறப்போ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தனியானா இதுக்குன்னு தனி காலம் போட்டு அப்படிங்கறத நான் சொல்ல வரல. இங்கேயே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாட்டர்வேஸ் எழுதுறீங்களா, வாட்டர்வேஸ் எழுதுறப்போ ஜஸ்ட் a moment. இப்ப வாட்டர்வேஸ் எழுதுறீங்களா, அப்ப இந்த சைட்ல நோட் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க, 1986ல வந்துட்டு இன்லாண்ட் வாட்டர்வேஸ் அதனுடைய அத்தாரிட்டி வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி அதுக்கு ஒரு பெட்டி மாதிரி போட்டுக்கோங்க, பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ தட் அப்ப வந்து நீங்க ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் கூட இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே. So the major national waterways are என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, so national waterway 1, national waterway 2, national waterway 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, 2, 3. So first வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹால்தியா, between ஹால்தியா and அலகாபாத் கிட்டத்தட்ட 1620 கிலோமீட்டர்ல இருந்து எங்க முக்கியமா கங்கா பாகீரதியில இருந்து ஹூக்ளி ரிவர் சிஸ்டம் வரைக்குமே. சரிங்களா?
National Waterway 2. This waterway includes the stretch of the Brahmaputra River between Dhubri and Sadia, 891 kilometer. National Waterway 3. இது வந்துட்டு கொல்லம் அண்ட் கோட்டபுரம் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ அப்போ கொல்லம்ல இருந்து ஆரம்பிச்சு கோட்டபுரம் வரைக்கும், சரிங்களா, கேரளால. First national waterway in the country with 24-hour navigation facility along its entire stretch, 205 kilometer. So இதுதான் first national waterway. National waterway 3 தான் வந்துட்டு first national waterway. மொத்தம் எத்தனை national waterway இருக்கு? எஸ், மொத்தம் எத்தனை நேஷனல் வாட்டர்வேஸ் இருக்கு பார்த்துருவோம். ஸோ சிலது வந்துட்டு இட் இஸ் இன் ப்ராசஸ், அது வந்துட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை. சிலது வந்து இட் இஸ் இன் ப்ராஜெக்ட் அட் அப்ரைசல் ஸ்டேஜ். இங்கே கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸோ நீங்க பார்த்துக்கலாம். தெரியுது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளவு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, டோட்டலா பார்த்துக்கிட்டோம்னா 25 நேஷனல் வாட்டர்வேஸ். ஸோ நம்ம நேஷனல் வாட்டர்வே 1, 2, 3 வரைக்கும் பார்த்தோம். ஓகே, தெரியுதுல்லப்பா? என்னென்ன ஸ்டேட்ஸ் வழியா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். உங்க லிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 111, எஸ் 111 வரைக்கும் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஓஷன் ரூட்ஸ். தமிழ்ல பார்ப்போம். கடல்வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகள் கடல்வழி போக்குவரத்து மூலமாக நடைபெறுகின்றது. இப்போ மேஜரா ரிவர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்குவாங்க, பக்கத்து ஸ்டேட்ஸ்ல போகக்கூடிய மிக முக்கியமான ரிவர்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க அந்த சரக்குகளோ இல்லைன்னா பேசஞ்சர் மாதிரி இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்துட்டு அதன் வழியா இயக்கிக்குவாங்க. ஆனா ரிவர்ஸ் இல்லாத நாடுகள், ரிவர்ஸ் இல்லாத மாநிலங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட ரிவர் இருக்கு, ஆனா மேஜரான ரிவர், அதாவது போக்குவரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ரிவர் இருக்கான்னு கேட்டா கிடையாது இல்லையா? தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கடல் வழி தான். சரிங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கடல்வழி போக்குவரத்து மூலமாக நடைபெறுகிறது. இந்தியாவின் கனரக பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்குகள் கையாள்வதில் கப்பல் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. இது மிகவும் சிக்கனமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ற ஒன்றாகும். கடல் மற்றும் பெருங்கடல் வழிகள் பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன.
இவ்வழிகள் துறைமுகங்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. இது as of now இது வந்துட்டு டேட்டா கரெக்ட் தான். ஸோ இந்தியால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. சரியா? There are 13 major ports. 13 major ports, 200 minor ports and துறைமுகங்களும், அதாவது இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் உள்ளன. பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கமும், சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசுகளும் நிர்வாகம் செய்கின்றன. கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகும். மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் காண்ட்லா, மும்பை, நவசேவா அதாவது ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மர்மகோவா, நியூ மங்களூர் மற்றும் கொச்சின் ஆகும். இது ரொம்ப முக்கியமா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷிப்யார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கப்பல் கட்டும் தளங்கள். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் எங்க இருக்குன்னா விசாகப்பட்டினம். கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது தொழிற்சாலை கொல்கத்தால. மெசகான் டாக் அப்படிங்கிறது வந்துட்டு மும்பை. கொச்சின் ஷிப்யார்ட் கொச்சின்ல 4 இடத்துல இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ஆந்திர பிரதேஷான விசாகப்பட்டினத்துல ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட், அடுத்தது கொல்கத்தால வந்துட்டு கார்டன் ரீச் ஒர்க் ஷாப், மெசகான் டாக் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மும்பைல, கொச்சி ஷிப்யார்ட் வந்துட்டு கொச்சின்ல. இந்த மாதிரி 4 முக்கியமானது இருக்கின்றன. 4 முக்கியமான துறைமுகங்கள் இருக்கின்றன. புரியுதப்பா? India is the second largest ship owning country in Asia, ranked 16th in the world. அப்போ நம்ம ஏஷியாலே வச்சு ஃபர்ஸ்ட் யாரு? So this one is company. So it is China pa. First China நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்துட்டு ஏஷியால வந்துட்டு இந்தியா. ஸோ இங்க கொஞ்சம் டிஸ்பிளே ஆகுது, தெரியுதுல்ல? நம்மளது 16th பொசிஷன். சரிங்களா? இங்க இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 10. சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஜெர்மனி, பிலிப்பைன்ஸ், பிரான்ஸ், நார்வே, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், வியட்நாம், இத்தாலி, ரஷ்யா, டர்க்கி. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் கீழே நம்ம மேஜரா 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 200 மைனர், அதாவது சின்னதும் பெரியதுமாக நிறைய துறைமுகங்கள் இருக்கு. அது 200 சின்ன துறைமுகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க.
அதே சமயத்துல கப்பல் கட்டும் தளம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 4 இருக்கு. இந்துஸ்தான் ஷிப்யார்ட் இன் விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் இன் கொல்கத்தா, மசகான் டாக் இன் மும்பை அண்ட் தென் கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. இப்ப ரீசென்ட்டா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியால அதிகமான ஏற்றுமதி பண்ணப்பட்ட ஒரு துறைமுகம் எது? அதிகமாக ஏற்றுமதி பண்ணப்பட்ட துறைமுகம். ஆஸ் ஆஃப் 2024. எனி ஐடியா? எனி ஐடியாப்பா? என் கேள்வி புரியுது இல்லையா? எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அதிகமா பண்ற போர்ட் இது இன் இந்தியா 2024 2024ல which is that? எந்த போர்ட்? தெரியலையா? பாரதீப் எழுதிக்கோங்க. பாரதீப் பாரதீப் தெரியுது இல்லையா? இங்க தெரியுதுல்ல? பாரதீப். இது வரைக்கும் முன்னாடி பாரதீப்க்கு முன்னாடி எது இருந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் போர்ட்ல இருக்கிறது, அதாவது வெஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வெஸ்டர்ன் சைடு அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய காண்ட்லா காண்ட்லா which is in where is காண்ட்லா போர்ட்? குஜராத்மா. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். வான்வழி போக்குவரத்து. சரிங்களா? வான்வழி போக்குவரத்து விரைவான பயண செலவு மிகுந்த நவீன மற்றும் வசதியான போக்குவரத்தாகும். விமான போக்குவரத்து தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான இணைப்பு வசதியை வழங்குகிறது. உயர்ந்த மலைகள், பாலைவனங்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் மற்றும் கடினமான நிலப்பரப்புகள் போன்ற பகுதிகளை எளிதில் இணைக்க வல்லது. இப்போக்குவரத்து பயணிகள், சரக்குகள், அஞ்சல்கள் ஆகியவற்றை கொண்டு செல்கின்றன. அவசர கால நேரங்கள், இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களான வெள்ளம், பஞ்சம், தொற்று நோய்கள், போர்கள் போன்ற நிகழ்வுகளின் போது வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. சோ அப்ப எப்ப ஆரம்பமானது? when it started? so 1918ல ஹென்றி பிக்யூர் என்பவரால் இது அலகாபாத்ல இருந்து நைனிக்கு வந்துட்டு என்ன கொண்டு போயிருக்காங்க? லெட்டர்ஸ், அதாவது அஞ்சல்கள், கடிதங்கள் வந்துட்டு கொண்டு போகப்பட்டிருக்கு. சோ அதுதான் வந்துட்டு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. 1953ஆம் ஆண்டு நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு அவை தேசியமயமாக்கப்பட்டன. மொத்தம் 8 வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கப்பா? தேசியமயமாக்கப்பட்டன. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். சரிங்க, இது வந்து இங்க கீழே ரொம்ப கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்டே வந்துருச்சு. சோ அப்ப யாரு அதை வந்து கவனிக்கலையோ அதை அவங்க பாத்துக்கோங்க. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995ல, சரிங்களா, 1995ல் நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். அடுத்தது நம்ம வான்வழி போக்குவரத்துக்கு. உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து ஒரு நாட்டினுடைய எல்லைகளுக்கும், சர்வதேச வான்வழி போக்குவரத்து உலகின் முக்கிய நகரங்களையும் இணைக்கிறது. இந்திய அரசாங்கம் ஏர் இந்தியா என்ற விமான சேவையை வழங்குகிறது. இந்திய ஏர்லைன்ஸ் உள்நாட்டு போக்குவரத்து சேவையையும், ஏர் இந்தியா நிறுவனம் வெளிநாட்டு போக்குவரத்து சேவையையும் வழங்குகின்றன. இந்தியாவில் தற்போது 19 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. ஆக்சுவலி இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் இந்தியா இருக்கா? எஸ் இருக்காமா? அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டொமஸ்டிக் ஏர்வேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய பவுண்டரிஸ்க்குள்ள, சரிங்களா, அதுதான் உள்நாட்டு போக்குவரத்து. டொமஸ்டிக் அப்படிங்கிறது என்னதுப்பா?
டொமஸ்டிக் ஏர்வேஸா அப்படிங்கிறது இங்க உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து. அதே சமயத்துல இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரிஸ் கூடயே முக்கியமான சிட்டிஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணும், கனெக்ஷன் பண்ணும். இது வந்து சர்வதேச வான்வழி போக்குவரத்து. இப்ப இதுல என்ன அப்படின்னா, the Indian Airlines, the Air India, the two airline service run by the government of India. Indian Airlines provides the domestic air. இப்ப இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து யாரால இது பண்ணப்பட்டிருக்கு, ஐ மீன் எது பண்ணுவாங்க அப்படின்னா உள்நாட்டு போக்குவரத்து, டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ்க்கு. அதே சமயத்துல ஏர் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுதுப்பா, இன்டர்நேஷனல் ஏர் சர்வீசஸ். ரைட் நவ் ஏர் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா இருக்கு, ஏர் இந்தியாவை யார் டேக் ஓவர் பண்ணாங்க, டாட்டாவா? எஸ் எஸ். ஸோ த டாடா டுக் ஓவர் ஏர் இந்தியா எப்போ இதை வந்து எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 27, 2022. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏர் இந்தியா அப்படிங்கிறது எதுக்கானதுப்பா, இது வந்து இன்டர்நேஷனல் இல்லையா, இன்டர்நேஷனல் லெவல் சேவைகளுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. Presently there are 19 designated international airports available in the country. இதுவும் நம்ம எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துவோம். At present இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். தெரியுதப்பா? So totally there are 35. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ்க்கு. சரிங்களா, ஹெலிகாப்டர் நிறுவனம். சரி, இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, why is air travel preferred in the north eastern states? why? என்ன காரணம், என்ன காரணமா இருக்கலாம்? சொல்லுங்க. Why is air travel preferred in the north eastern states? எதெல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எது, இதெல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்? சொல்லுங்க. அசாம், மேகாலயா, அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா. அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம், வேற என்னமா, மணிப்பூர். இதுதான் அந்த 7 முக்கியமான வடகிழக்கு மாநிலங்கள். ஆமாவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க வந்துட்டு வான்வழி போக்குவரத்து வந்துட்டு பண்றது இல்ல. ஏன், வான்வழி போக்குவரத்து தான் பண்ணுவாங்க. மிக முக்கியமா வந்துட்டு ஏர் டிராவல் தான் வந்து இங்க அதிகமான ஒரு டிராவல் வேவா கருதப்படுகின்றது. அதாவது வாட்டர் வேஸ்க்கு அடுத்தபடியா, ஏன்னா அங்க கொஞ்சம் வாட்டர் சோர்ஸும் ஜாஸ்தி தான். ஏமா? சொல்லுங்க. இல்ல கேக்கல. என்னமா?
ஒரு நிமிஷம்ப்பா, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. மலை பிரதேசமா இருக்காமா? மலை பிரதேசமா இருக்கிறதுனால சொல்றீங்க. அப்படிதானே? ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மலைகள் அதிகமா இருக்கிறதா. ஹிமாலயாஸ் அப்படிங்கிற அந்த மலைகள் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு. முக்கியமா என்ன மலைகள் இருக்குப்பா? பூர்வாஞ்சல் மலை இல்லையா? அப்புறம் நம்ம பார்த்தோம். மேகாலயால என்ன இருக்கு? காரோ காசி, ஜெயந்தியா போன்ற மலைகள் எல்லாமே நெறைய இருக்குங்கிறதுனால, ஸோ அங்க வந்துட்டு தரைவழி போக்குவரத்து அப்படிங்கிறத விடவே, எது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டு? ஏர் டிராவல் அப்படிங்கிறது நல்லா பெஸ்ட்டு. அதுதான் இங்க குடுத்துருக்காங்கப்பா. வேற எதுவும் இல்ல. பெரிய பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து பார்க்க போறது என்னன்னா, பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி. சரிங்களா? வானுலங்கு ஊர்தி அப்படிங்கிறது ஹெலிகாப்டர் நிறுவனம். பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம், ஹெலிகாப்டர், பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானுலகு வானுலகு சேவையை அளிக்கிறது. இது புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும். இது மும்பையின் மேற்கு வில்பார் வில்பார்லேவில் உள்ள ஜூஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்குகிறது. பவன்ஹன்ஸ் நிறுவனம் ஒரு மினி ரத்னா, அதாவது இது என்னன்னா, அதாவது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன். மகாரத்னா, மினி ரத்னா அப்படிங்கிற மாரி இருக்குமா. அதாவது அதுல இருக்கக்கூடிய சில ரெஜிஸ்டர்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு. அதுல இந்த பவன்ஹன்ஸ் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நிறுவனம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மினி ரத்னா 1 பிரிவின் கீழ் வரக்கூடியது. சரிங்களா? அதனுடைய பகுதி 1ன் கீழ் வரக்கூடிய இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இந்நிறுவனம் பல்வேறு இந்திய மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள தீவுகளுக்கு தீவுகளுக்கு சேவையை அளிக்கிறது. இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும், லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவையை வழங்குகிறது. சோ அப்போ இது வந்து எங்கெல்லாம் போக முடியாது, ஆக்சஸபிள் கம்மியா இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வந்து இது என்ன பண்ணுது? அந்த சேவையை அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தது AAI, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொன்னு வந்து நம்ம பார்த்தோம். எப்ப? இன்னொன்னு வந்து 1995 இன்னொன்னு ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத படிச்சோம். எது? தமிழ்ல இந்த பக்கமே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. எதுப்பா? நாய் அப்படிங்கறத ஒரு ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். சரிங்களா? இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் இன்னொன்னு என்னதுமா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, AAI அப்படிங்கிறதும் 1995 ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் பராமரித்தல், மேம்படுத்துதல் மற்றும் நிர்வாகம் ஆகிய பணிகளை மேற்கொள்கிறது. சோ இப்ப இது என்னென்ன வேலை செய்யறாங்க? மிக முக்கியமானது கிரியேட்டிங், அப்கிரேடிங், மெயின்டைனிங் அண்ட் மேனேஜிங் சிவில் ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. சோ இப்ப இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா AAI அப்படிங்கிறவங்க தான் 1995 கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க அப்படின்னா சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி கீழே வராங்க. இவங்க வந்து இதுக்கு உண்டான பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்தியன் ஏர்போர்ட்ஸ்க்கு. இப்ப ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதிகமான ஏர்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இது. மோர் ஏர்போர்ட்ஸ் ஸ்டேட் எது? எந்த மாநிலத்துல அதிகமான ஏர்போர்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்களேன். இது கரண்ட் அஃபேர். எனி கெஸ்?
ஓகே. இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க டிஸ்ப்ளே ஆகுறது வந்து குஜராத்ல வந்துட்டு 9 ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகமான ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு இன்னும் அடுத்தபடியா வந்து உத்தரப்பிரதேஷ்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட 21 ஏர்போர்ட் வந்துட்டு கொண்டு வரப்போறாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 21 21 ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரப்போறாங்க. ஓகே. அடுத்தது கம்யூனிகேஷன்பா. கம்யூனிகேஷன். தகவல் தொடர்பு. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நம்மளுடைய செய்திகள, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ, அது நம்மகிட்ட இருந்தாலும் சரி, அதே சமயத்துல அஃபிஷியலா வந்து கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்தாலும் சரி, அது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு பாத்வே வேணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் பர்ட்டிகுலர் சப் டாபிக் கீழ நம்ம பார்க்க போறோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. தாட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? இப்ப கருத்துக்கள், எண்ணங்கள், தகவல்கள். சரிங்களா? இத வந்துட்டு பரிமாற்றத்தையே தகவல் தொடர்பு என்கின்றோம். இப்போ technology does wonders in communication fields. Communication is categorized into personal and mass communication. இப்போ 2 விதமான என்ன சொல்றாங்க? தகவல் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னா தனி மனித தகவல் தொடர்பு. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பொது பொது தகவல் தொடர்பு. இப்ப தனி மனித தகவல் தொடர்பு நம்ம சும்மாவே நம்ம சொல்லிடலாம். எப்படி சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பர்சனலா மெசேஜ் வேற யாராவதுக்கு அனுப்புறது. வாட்ஸ்அப் மூலியமாவோ, மெசஞ்சர் மூலியமாவோ, Facebook மெசஞ்சர் மூலியமாகவோ, இன்ஸ்டா மூலியமாவோ, எனி ஆப் ட்விட்டரா இருந்தாலும் சரி, எதன் மூலியமாகவோ நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணக்கூடியது வந்து பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். இதே மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, மாஸ் கம்யூனிகேஷன் அதுவும் தான். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமா டெலிவிஷன்ஸ் வந்துட்டு பெரிய இதுல ரோல் பிளே பண்ணுது. அந்த காலத்துல இருந்தே மீடியா, டெலிவிஷன் மீடியாஸ் வந்துட்டு நியூஸஸ் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து எப்படி வந்துட்டு பெர்சனல் கம்யூனிகேஷன் அதாவது தனிமனித தகவல் தொடர்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, டெலகிராஃப் சர்வீசஸ், டெலபோன், இப்ப மொபைல் போன், ஷார்ட் மெசேஜ், எஸ்எம்எஸ், ஃபேக்ஸ் மூலியமா நிறைய அப்புறம் இமெயிலும் தான். இன்டர்நெட் மூலியமா அனுப்பக்கூடிய இமெயில்ஸும் தான். இதெல்லாமே வந்து என்னதுப்பா? இப்ப நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர் வருது அப்படின்னா எப்படி வரும்? இமெயில் மூலியமா வரும் இல்லையா? அப்ப அது எல்லாமே என்னன்னு சொல்லப்படுது? பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்ப இதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க். அப்ப இதுல போஸ்டல் சர்வீஸும் கண்டிப்பா வரும். The Indian postal network is the largest in the world. It is largest in the world. With 1,55,000 post office. Of these, more than 1,39,000 post office are located in the rural area. அதுதான் ரொம்ப முக்கியமானது. The postal service was opened to the public in the country 1837. ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்காக அவங்க அப்பவே ஓபன் பண்ணிட்டாங்க. 1837. The first Indian postal stamp was issued in 1852 in Karachi. கராச்சி இப்ப எங்க இருக்கு? கராச்சி இப்ப எங்க இருக்கு? Yes, it is in Pakistan, இல்லையா? So, Karachi, collecting and delivering mail in the primary function of the Department of Post. It introduced the quick mail service in 1975. The quick mail service functions on the basis of the system of PIN, Postal Index Number. Postal Index Number. சரிங்களா? அதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அஞ்சல் குறியீட்டு எண் இங்க இருக்கு பாருங்க.
அஞ்சல் குறியீட்டு எண், postal index number, which was introduced in 1972. Which was introduced in 1972. The premium products include the money order. இனிஷியலா அதாவது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா மணி ஆர்டருக்கு, இ-மணி ஆர்டருக்கு, ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிசினஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், greeting post, data post, speed net and speed passport services. Postal service lo நம்ம இந்தியா வந்து ரொம்ப பெருசு. India has one of the largest telecommunication network in Asia. Apart from the urban area, more than 2/3 of the village in India have already been covered with subscriber trunk calling, STD. So STD அப்படிங்கிறது உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பு, எஸ்டிடி. அப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பழைய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிய வரும், என்ன சொல்லுவாங்க, எஸ்டிடி கால் வந்திருக்கு. அப்ப எஸ்டிடி கால் அப்படிங்கிறது என்னது, பக்கத்து ஸ்டேட்டுக்குள்ள அந்த மாதிரி, சரிங்களா? So subscriber trunk calling. While international communication can be made through ISD, international subscriber dialing. அங்கே போல்ட் பண்ணிருக்காங்கப்பா. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சர்வதேச சந்தாதாரர் அழைப்பு. சர்வதேச சந்தாதாரர் அழைப்பு இங்க இருக்கு பாருங்களேன் தமிழ்ல, சர்வதேச சந்தாதாரர் அழைப்பு, சந்தாதாரர் அழைப்பு. There is a uniform rate of STD facilities all over India. Telephone is a form of oral communication. It is considered very essential for the growth of commerce. It is most preferred form as it is provides instant communication. Mobile phone, fax and internet or the other personal communication used in the country. So அப்புறம் அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 90s பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான ஒரு யூசேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 90s and 2000s இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இன்டர்நெட் யூசேஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. இமெயில்ஸ், அதுல இருந்து மொபைல் போன்ஸ் வருது, மொபைல் போன்ஸ் வந்து ஷார்ட் மெசேஜஸ் வருது, ஷார்ட் மெசேஜ்ல இருந்து அடுத்தது வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறது வருது. ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்றாங்க. ஆப்ஸ் மூலியமா என்ன ஆகுது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற நிறைய ஸ்தாபனங்கள் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அந்த செயலிகள் எல்லாமே வந்துட்டு கிரியேட் ஆகுது. அடுத்து மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், பொது தகவல் தொடர்பு அமைப்பு, பொது தகவல் தொடர்பு அமைப்பு. பொது தகவல் தொடர்பு என்பது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தகவல்களை பெறுவதாகும். முன்னாடி பார்த்தது 1 to 1, டைரக்ட் டு டைரக்ட். இது வந்து நிறைய பேர் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அனுப்புறோம் அப்படின்னா அது டோட்டல் நிறைய பேருக்கு அது போய் சென்றடைகிற மாதிரி இருக்கக்கூடியதுதான். இது கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்கும் சிறந்த வழியாகும். பல்வேறு தேசிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பொது தகவல் தொடர்பு பயன்படுகிறது. பொது தகவல் தொடர்பு அமைப்பானது அச்சு ஊடகங்கள் மற்றும் மின்னணு ஊடகங்கள் என்னும் 2 முறைகளில் மக்களுக்கு தகவல்களை வழங்குகின்றன. சோ இப்ப 2 விதமானது இருக்கு. ஒண்ணு வந்து என்னது, பிரிண்ட் மீடியா அச்சு, இன்னொன்னு வந்துட்டு மின்னணு எலக்ட்ரானிக் மீடியா. இங்க இருக்கு பாருங்க. சோ எலக்ட்ரானிக் மின்னணு ஊடகங்கள். இந்திய வான்வழி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து மக்களின் சமூக கலாச்சார வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு காரணமாக விளங்கிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது 1936ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி என்றும் 1957 அதாவது 1957ஆம் ஆண்டு முதல் ஆகாசவாணி எனும் பெயர் மாற்றம் செய்து அழைக்கப்பட்டு வருகிறது. இது கல்வி, செய்திகள் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறது. சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு விழாக்கள் தொடர்பான நிகழ்வுகளையும் சிறப்பு செய்திகளாக ஒளிபரப்புகிறது. சோ அப்போ எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படுதுப்பா? எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எப்போ உருவாச்சு அப்படின்னா ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இந்தியா 1923ல. எப்படி? பாம்பே ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. அதுக்கப்புறமா அது வந்துட்டு என்னவா மாற்றப்படுகின்றது, இட் வாஸ் நேம்ட் ஆஸ் ஆல் இண்டியா ரேடியோ ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க 1936ல. திருப்பி இது பேர் மாத்துறாங்க, ஆகாஷவாணின்னு பேர் மாத்துறாங்க 1957ல. ஓகேங்களா? சோ இப்போ இது இனிஷியலா வந்து எஜுகேஷனுக்காக, என்டர்டைன்மெண்ட்காக, இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுட் பண்றதுக்காக இருந்துச்சு. அது கூடவே பார்லிமெண்ட் அண்ட்
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸும் வந்துட்டு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் டெலிவிஷன், தொலைக்காட்சி. Television broadcasting has emerged as the most effective audiovisual medium for disseminating information and educating the masses. Television network in India is known as Doordarshan. இப்ப இனிஷியலா உருவான டெலிவிஷன் நெட்வொர்க் தான் என்னதுப்பா? டிடி, அதாவது தூர்தர்ஷன். இந்த ஒரு டி, இந்த ஒரு டி, தூர்தர்ஷன், which stated common national program CNP services and it is extended to the backward and remote rural area. அதாவது கனெக்டட் ஆகாம இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இது சென்றடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இது பொதுவான தேசிய திட்ட சேவைகளை வழங்க தொடங்கிய பின்பு இச்சேவை பின்தங்கிய மற்றும் தொலைதூர கிராமங்களுக்கு விரிவடைய செய்யப்பட்டது. அடுத்தது வந்து இன்டர்நெட் தான். இன்டர்நெட்டும் அடுத்தது ஒரு பெரிய பூம் தான் இல்லையா? அதாவது அந்த 2000s வந்துட்டு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய பூம் தான். இன்டர்நெட், கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நெட்வொர்க், is the global system of interconnected computer networks that uses the internet protocol to link devices worldwide. Social media or interactive computer mediate technology that facilitate the creation and sharing of information, idea, career, interest and other forms of expressions via virtual communities and network. இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது எது வரைக்கும் போயிருக்கு? எது வரைக்கும் இருக்கு? AI வரைக்கும் இருக்கு. What is AI? What is AI? Artificial intelligence இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் என்னோட குரல் இருந்தாலே போதும். இப்ப நிறைய நீங்க அதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? இன்ஸ்டால இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் நீங்க ஆப் மூலியமா கனெக்டட் ஆகி பார்த்துட்டு இருக்கீங்களோ அது ஏஐ உண்டான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிய வருது. இப்ப என் குரல் இருந்தா போதும், அதை அப்படியே என்ன பண்ணிக்குவோம், அதை ஸ்டடி பண்ணி அது வந்து என்ன பண்ணும்பா, வேறொருத்தங்களுக்கோ இல்லைன்னா என்னுடைய பிக்சரோ என்னோட வீடியோ இருந்துச்சுனாலுமே என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ் மட்டும் இது பண்ணி வாய்ஸ் போட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரியும் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ ரொம்ப டெவலப்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இன்டர்நெட் அப்படிங்கிறது. ரைட் நவ் 2024ல சிச்சுவேஷன் இஸ் கோயிங் லைக் திஸ். இன்னும் இதை விடவே ரொம்ப மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. வர்ச்சுவல் வேர்ல்ட்ல கூட நம்ம வாழ்றோம் இல்லையா? மெட்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஃபேஸ்புக்கை வந்துட்டு நிறுவக்கூடிய நிறுவனம் யாருமா? மெட்டா தானே. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வேற என்ன, இன்ஸ்டா, இவங்க எல்லாத்தையுமே நிறுவிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பேஸ் தளம் யாரு? மெட்டா. இப்ப அது மூலியமா வந்து என்ன பண்ணலாம், வர்ச்சுவலா வந்துட்டு இப்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் கூட வந்துருச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் மீடியா, மின்னணு ஊடகங்கள். சாரி, செய்தித்தாள் ஊடகம். செய்தித்தாள் எல்லோராலும் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த அச்சு ஊடகங்கள். ஆனா இதுக்கு இருக்கிற மவுசு இப்ப வரைக்குமே குறையல. ரேடியோவும் தான். ரேடியோ வந்து இப்ப வந்து நிறைய பேர் எஃப்எம், ஏஎம் அப்படிங்கறது வந்து எஃப்எம் கன்வர்ஷன் ஆகி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு ஊடகம் வந்துட்டு ஸ்டில் நவ் இட் இஸ் இன் என்ன சொல்லலாம், அதுக்குண்டான இடம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து என்னதுப்பா, பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இப்பவுமே அதுக்கு உண்டான மவுஸ் வந்துட்டு குறையல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க முக்கியமா புரிஞ்சிருந்திருப்பீங்க. தினமணி போன்ற செய்தித்தாள்களா இருக்கட்டும், ஹிந்து போன்ற செய்தித்தாள்களா இருக்கட்டும், தினத்தந்தி போன்றது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்றது, இதெல்லாம் இன்னுமே படிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது முக்கியமா நம்மள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றாங்க. செய்தித்தாள் எல்லோராலும் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த அச்சு ஊடகத்தின் கீழ் வரும் ஒரு தகவல் தொடர்பு சாதனமாகும். இந்தியாவில் உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் செய்திகளை அளிக்கக்கூடிய பல செய்தித்தாள்கள் உள்ளன, நிறைய இருக்கு. அதாவது செய்தித்தாள் ஊடகம் வந்துட்டு ரொம்ப பூம், அதாவது இதனுடைய பூம் வந்து எப்ப ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துல அவங்க நம்ம மேல வச்சிருந்த அடக்குமுறையின் காரணமாக நம்ம இந்தியர்கள் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல நிறைய வந்து என்ன பண்ணாங்க, செய்தித்தாள்கள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா? சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே இதுக்கு உண்டான மவுஸ் வந்துட்டு குறையல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்தது செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, சேட்டலைட் கம்யூனிகேஷன். Satellite communication. The use of satellite is getting a continuous and synoptic view of larger area has made this communication system very vital for the country. Satellite images are used for
weather forecasting, monitoring of natural calamities, surveillance of border areas, etc. The communication through satellite emerged as a new era in communication in our country after the establishment of Indian Space Research Organization in 1969. ரொம்ப முக்கியம். இதனுடைய இன்வென்ஷனுக்கு அப்புறமா இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பிரக்யான் ரோவரான எந்த சந்திராயன் தூக்கிட்டு போச்சுப்பா? வெரி குட், 3. எந்த வருடம்? 24 போச்சா? 23 வந்து இது சக்சஸ்ஃபுல் ஆச்சு இல்லையா? 23 வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்து நிலவுல வந்துட்டு லேண்ட் பண்ணுச்சு. சந்திரயான் 2 வந்துட்டு இது வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அது பார்ஷியலி ஃபெயில்டு, டோட்டலா ஃபெயில்னு சொல்ல முடியாது. நம்ம அதனுடைய ஆர்பிட் குள்ளெல்லாம் போயிட்டோம். எதனோட ஆர்பிட் குள்ளெல்லாம் போயிட்டோம்? நிலவுடைய ஆர்பிட் குள்ளெல்லாம் நம்ம போயிட்டோம். நிலவுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கும், அட்மாஸ்பியர் ஆர்பிட் இருக்கும், அதுக்குள்ள போயாச்சு. பட் ஆனா லேண்டிங்ல தான் நமக்கு சிக்னல் சரியா கிடைக்கல. அதனால நம்மளுக்கு அதனுடைய ரோவருடைய நம்மளுக்கு ரேஞ்சும் கிடைக்கல. அது தப்பா லேண்ட் ஆயிடுச்சு. அதுதான் விஷயமே. ஸோ இப்போ சந்திரயான் 2 வந்துட்டு பார்ஷியலி சொல்லலாம். பார்ஷியலி நம்மளுக்கு இது. சந்திரயான் 1 வந்துட்டு அதனுடைய டார்கெட்டே வந்துட்டு நிலவுடைய ஆர்பிட் போறது தான் டார்கெட். அது சக்சஸ்ஃபுல். திஸ் இஸ் சக்சஸ்ஃபுல். 3 சக்சஸ்ஃபுல். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே, நம்ம கமிங் டு நம்மளோட சாப்டருக்கு வந்துருவோம். எஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கு. முக்கியமா பிஎஸ்எல்வி வச்சு அதனுடைய லான்ச் பேட் அந்த வெஹிக்கிளை வச்சு அது நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்எல்வியோட இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வேர்ஷன்ஸ், ஜிஎஸ்எல்வியோட வேர்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மினிட் தெரியுமாப்பா இதெல்லாம் என்னன்னு? ஸோ இதனுடைய நியூ வெர்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்விஎம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? எல்விஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஜிஎஸ்எல்வியோடைய மார்க் 3 ரகம் தான். சரிங்களா? மார்க் 3 ரகம் தான் வந்து என்னது? ஜிஎஸ்எல்வியோடைய மார்க் 3 ரகம் தான் எல்விஎம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு நான் இங்க புரியுற மாதிரி இங்க எழுதுறேன் பாருங்க. அதாவது பிஎஸ்எல்வி நிறைய சக்சஸ்ஃபுல் கொடுத்துருக்கு. சரியா? சேட்டலைட்ஸ்ல அதிகமான சக்சஸ்ஃபுல் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு பெரிய குறைபாடு அப்படின்னா அதிகமான ஒரு என்ன சொல்றது, இவங்க வந்து கிரையோஜெனிக் என்ஜின் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்எல்வி அப்படிங்கிற வந்து கிரையோஜெனிக் அப்படிங்கிறது வந்து ஃபியூவல்பா. சரிங்களா? எரிபொருள். அது வந்து இன்னுமே ஃபாஸ்டரா வந்துட்டு மூவ் பண்றதுக்கு அந்த சேட்டலைட் வந்து பெரிய ஒரு பேலோட்ஸை வந்துட்டு எடுத்துட்டு போகிறதுக்கு முக்கியமா ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இவங்க வந்துட்டு கிரையோஜெனிக் என்ஜின்ஸ் கிடையாது. ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது வந்துட்டு கிரையோஜெனிக்காகவே உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு லான்ச் வெஹிக்கல். ஓகேவா? இவங்கள நிறைய வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு, இவங்கள நிறைய சக்சஸ்ஃபுல் நடந்திருக்கு. இதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் எல்விஎம் மார்க் 3 ரகங்கள். அதாவது ஜிஎஸ்எல்வி உடைய மார்க் 3 தான். மார்க் 3 தான் வந்துட்டு எல்விஎம். ஓகே, பிஎஸ்எல்விங்கிறது என்னது? போலார் சின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கல். ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஜியோ சின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கல். இது போலார். ஓகேடா? So satellite system in India can be grouped into two: the Indian National Satellite System INSAT, the Indian Remote Sensing Satellite System IRS. So ரெண்டு விதமா பிரிக்கலாம். என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? ஸோ இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட், இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு ஐஆர்எஸ் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு விதமா வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இன்சாட் அப்படிங்கிறது அந்த இன்சாட் ரக அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா 1983ல. தெரியுது இல்லையா? டிஸ்பிளே ஆகுது இல்லையா? 83 is a multipurpose system for telecommunication. ஸோ இப்போ இந்த இன்சாட் ரகத்துல இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்ஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் வைப்பாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் யூசேஜ் பண்ணிக்குவாங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் ஃபார் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ அங்கே பாருங்க 1983 வந்துட்டு நிறுவப்பட்ட இங்க படிச்சுட்டு இருக்கேன், இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக உள்ளது.
இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் கைபேசி, அதாவது டெலிகம்யூனிகேஷனுக்காக, தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சமிக்கைகள் அப்படிங்கிறது வந்து சிக்னல்ஸ்மா அனுப்ப பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இது வானிலையை கண்டறியவும் ராணுவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இன்சாட் வந்துட்டு அதோட யூசேஜ் வந்து பெரும்பாலும் நிறைய இருக்கு. அடுத்தது இன்சாட் சீரீஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ இன்சாட் சீரீஸ், ஜிசாட் சீரீஸ், கல்பனா 1, ஹம்சாட், EduSat are the major communication satellites used for the communication purpose. GSAT 7-8 it's a recent launch. இது அந்த டைம் இருக்கக்கூடிய எடிஷன்ல இருக்கப்ப சொல்லப்பட்டிருக்குப்பா. டிசம்பர் 19, 2018. இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா? இப்ப இஸ்ரோ இதுக்கான ஒரு விஷயம் வந்து நீங்க இஸ்ரோவோட இதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிய வரும். அதனுடைய பர்சனல் வெப்சைட்டான இஸ்ரோவுடைய அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்ப இன்சாட் எதுக்கு? ஐஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு? ரிமோட் சென்சிங்காக. முக்கியமா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து யுஎஸ் உடைய ஒரு இது ப்ராடக்ட். அந்த மாதிரி நம்மளும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமா வந்துட்டு அந்த லொகேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான்ப்பா இந்த ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது ட்ரேடுமா. வணிகம். வணிகம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். வணிகம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதும் விற்பதும் அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ளும் செயலாகும். பழங்காலத்தில் வணிக முறையானது பண்டமாற்று முறை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. சரிங்களா? The primitive method of trade was known as the barter system where goods were exchanged for goods. அதாவது ஒரு பண்டத்தை வாங்கிட்டு இன்னொரு பண்டத்தை என்ன பண்ணிக்குவாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஈக்குவலானது புரியுதுங்களா? நாணயம் இல்லாத ஒரு முறை. ஒரு பொருளுக்கு ஈடாக மற்றொரு பொருள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. அதுதான் பண்டமாற்று முறை. பின்னர் பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் அளவுகோலாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுது எனப்படும். அதாவது இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன அப்படின்னா the situation in which the value of export exceeds இங்க கவனிங்க, the difference between the value between the import and export தான் என்னன்னு சொல்றாங்க? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. the difference between சோ இப்போ வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எதுப்பா நம்மளுக்கு நல்ல உகந்த நிலையா இருக்கும்? அது பார்க்கலேனும் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லலாம். எது நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்கும்? எது இருந்தா நம்மளுக்கு நல்லதா இருக்கும்? எது இருந்தா ஃபேவரபிளா இருக்கும்? எக்ஸ்போர்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கணும், இம்போர்ட் வந்து கம்மியா இருக்கணும். The situation in which the value of export exceeds the value of import is termed as a favorable balance of trade. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஏற்றுமதி பொருட்களின் மதிப்பு இறக்குமதி பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அதை சாதகமான வணிக சமநிலை என்றும் இதற்கு எதிர்மாறான நிலையான பாதகமான வணிக சமநிலை என்றும். அப்ப இதுல வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இறக்குமதி ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ஏற்றுமதி கம்மியா இருக்கும். The reverse position is termed as the unfavorable balance of trade. So types of trade, ரெண்டு விதமான ட்ரேட்ஸ் இருக்கு. சரிங்களா? வணிக வகைகள். சரிங்களா? பொதுவாக வணிகம் இரு வகைப்படும். உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். அதாவது ஜியோகிராஃபில நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம படிப்போம். இதை பத்தி எக்கனாமிக்ஸ்ல நீங்க டீடைல்டா நீங்க படிப்பீங்க.
ஓகேவா? ஜியோகிராஃபிக்கு என்ன தேவையோ அது மாதிரி. சரிங்களா? ஏன்னா ஜியோகிராஃபி விச் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ். ஓகேங்களா? சரி. சோ இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்னு இன்டர்நேஷனல் ட்ரேட். உள்நாட்டு வணிகம், இன்னொன்னு பன்னாட்டு வணிகம். சரிங்களா? எஸ். இது நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். The trade carried on within the domestic territory of a country is termed as an internal trade. நம்ம இந்தியாவுக்குள்ள. So domestic trade or local trade. Land transport வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா roadway, railway plays a major role in this trade. Local currency is used in internal trade. கண்டிப்பா. It helps to promote a balanced regional growth in the country. So அப்போ நம்ம இந்திய கரன்சி வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? உள்ளூர் நாட்டுக்கு இப்ப இங்க இருந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு, இங்க இருந்து ஹிமாலயாஸுக்கு, புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்டர்னல் ட்ரேட், டொமஸ்டிக் ட்ரேட், லோக்கல் ட்ரேட்னு சொல்லப்படுது. The trade on which 2 or more countries is called international trade. It is also called as external trade or foreign trade. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல வராங்கம்மா? இன்டர்நேஷனல் ஆர் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் தி டூ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். எக்ஸ்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி. இங்க வந்துட்டு ஒரு நிலையான ஒரு ஃபாரின் கரன்சி எடுத்துக்குவாங்க. எதுப்பா நிலையான ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருதப்படுது அஸ் ஆஃப் வேர்ல்ட் லெவல்ல? எஸ், டாலர். எந்த ஒரு டாலரு? எஸ், யூஎஸ் டாலர் வந்துட்டு they are taken as that particular currency as the currency of trade அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு. ஓகே, இம்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் brought from overseas producers. Waterway, airways plays a vital role in this type of முக்கியமா வாட்டர்வேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடத்தை வந்து பிடிக்குது. அங்க எப்படி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரோட்வேஸ் வந்து முக்கியமான ஒரு சோர்ஸ் இருந்துச்சோ, இங்க வந்து எதுப்பா வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது, வாட்டர்வேஸ் ஏர்வேஸ் அப்படிங்கிறது. ஃபாரின் கரன்சி இஸ் இன்வால்வ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். தி ட்ரேட் பிட்வீன் எனி டூ கண்ட்ரி அப்படிங்கறத பைலேட்டரல் ட்ரேட். பட் நீங்க ரீசெண்டா இல்ல, பொதுவாகவே நியூஸ்ல நீங்க நிறைய பார்க்கலாம் பைலேட்டரல் ட்ரேட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைலேட்டரல் ட்ரேட் அப்படிங்கிறது என்னது? இருதரப்பு வணிகம். இங்க இருக்கு பாருங்க தமிழ்ல, இருதரப்பு வணிகம். இரண்டு நாடுகளுக்கு இடையே. இதே 3 நாடுகளுக்கு இடையே இருந்துச்சுன்னா அதான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ட்ரேட் பிட்வீன் மோர் தென் 2 கண்ட்ரீஸ். அது வந்துட்டு மல்டிலேட்டரல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லனா 3 கண்ட்ரிக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னா ட்ரைலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதுவும் இருக்கு, அந்த வார்த்தையும் இருக்கு, ட்ரைலேட்டரலும் இருக்கு. இது வந்து என்னது? தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க? இருதரப்பு வணிகம். அது வந்து முத்தரப்பு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப மல்டிலேட்டர், பல்தரப்பு வணிகம் என்று அழைக்கப்படுகின்றது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஸ் ஆஃப் ஜியோகிராபிக்கு எந்த அளவுக்கு தேவையோ. ஏற்றுமதி பொருட்கள், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் இந்தியால இருந்து எதெல்லாம் மேஜரா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாக்குறப்போ, தி மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா டீக்கு, மரைன் ப்ராடக்ட்ஸ்க்கு, ஓர்ஸ்க்கு, முக்கியமா சோட்டநாக்பூர் பிளாட்ல இருக்கக்கூடிய நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, ஓர்ஸ், மினரல்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல லெதர் ப்ராடக்ட்ஸ்க்கு பேர் போன டிஸ்ட்ரிக்ட் எதுப்பா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பூர், வேலூர்மா. ஓகேங்களா? லெதர் ப்ராடக்ட்ஸ், நான் தமிழ்ல படிக்கிறேன். காப்பி, தேயிலை, கடல்சார் பொருட்கள், தாதுக்கள், கனிமங்கள், தோல் பொருட்கள், நவரத்தின கற்கள் மற்றும் ஆபரணங்கள், விளையாட்டு சாமானங்கள், ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள், நெகிழிகள், ரப்பர் பொருட்கள், கல்வேலைப்பாட்டு பொருட்கள், சாந்து பொருட்கள், சிமெண்ட், அஸ்பெஸ்டாஸ், மைக்கா, கண்ணாடி பொருட்கள், உலோக கலவைகள், மருந்து. முக்கியமா இந்தியா மருந்துக்கு டிமாண்ட் இருக்கு. சரிங்களா? முக்கியமா இந்த கோவிட்க்கு அப்புறமா இந்தியாவுடைய மருந்துக்கு டிமாண்ட் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அறுவை சிகிச்சை உபகரணங்கள். அதுவும் இல்லாம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மெடிக்கல் ரிலேட்டடான டூரிசமும் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஸோ அது எங்க அதிகமா நடக்குது அப்படின்னா சவுத் இந்தியா, சென்னையில தான் அதிகமான ஹெல்த்துக்காக டூரிசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நகரமா வந்து சென்னை இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அறுவை சிகிச்சை உபகரணங்கள், அதுவும் நம்ம தமிழ்நாடு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் ஸ்டேட்டும் கூட. அதாவது நம்ம வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு பேரு? உறுப்பு தானம், உறுப்பு மாற்று பண்ணக்கூடிய அந்த ஆபரேஷன்ஸ் வந்துட்டு அதிகமா எங்க நடக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
மின்சாதன பொருட்கள், இயந்திரங்கள், அலுவலக பயன்பாட்டு பொருட்கள், ஆடைகள், கைவினைப் பொருட்கள் போன்றவை இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாகும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஜாஸ்தியா நம்ம ஏற்றுமதி பண்றோம் அப்படிங்கிறது. இறக்குமதி என்ன பண்றோம்? தி மேஜர் இம்போர்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். நமக்கு அது கொஞ்சம் கம்மி. ஸோ இப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெர்ல்ஸ் இல்ல, பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இல்ல, செமி பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இல்ல, கோல்டு இல்ல. இப்ப டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்? இறக்குமதி பண்றோம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ தட் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ், ரிசோர்சஸ் அண்ட் இத சார்ந்து இருக்கக்கூடிய இது முடிஞ்சிருச்சு. ஓகே. ஓகே. அடுத்த டாபிக் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு. தமிழ்நாடு புவியியல். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 9ல கவர் ஆகும். சரிங்களா? யூனிட் 9ல கவர் ஆகும். ஏன்னா அதுலயும் இருக்கு. நமக்கு பர்ட்டிகுலரா வந்துட்டு ஜியோகிராஃபி அப்படிங்கிறது மெயினா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்துட்டு இந்தியன் ஜியோகிராஃபிக்கு தான். பட் இது வந்து யூனிட் 9லயும் வந்து கவர் ஆகும். சரிங்களா? தமிழ்நாடு ஜியோகிராஃபி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இனிஷியலா கொஞ்சம் ஃபேக்சுவல் விஷயங்கள் எல்லாம் போகும்பா. சரிங்களா? ஃபேக்சுவலா சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு சில விஷயம் தெரியும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ்? இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ்? 28 ஸ்டேட்ஸ். வெரி குட். 28 ஸ்டேட்ஸ். எத்தனை யூனியன் டெரிட்டரிமா? 18. சாரி 8. சாரி 8. 8 யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு என்ன முக்கியமாக இருக்கின்றன, அதனுடைய புவி அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? தமிழ்நாடு எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து 1956ல மெட்ராஸ் பிரசிடென்சிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மெட்ராஸ் பிரசிடென்சி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இனிஷியலா இருந்தப்போ எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 13. இனிஷியலா 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்துச்சு. ஆஸ் ஆஃப் 2024 இப்போ எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு? எனி கெஸ்? எவ்வளவுமா? 34ஆ? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ டோட்டலா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு 38. நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் கவர்மெண்ட் வெப்சைட் தான். 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஓகே. 38 இருக்கு. Okay, done. So right now 38. ஓகேங்களா? கடைசியா ஆட் பண்ணப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடைசியா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல இருந்து, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துல இருந்து, ராணிப்பேட்டை, வேலூர்ல இருந்து, தென்காசி, திருநெல்வேலியில இருந்து, திருப்பத்தூர், வேலூர்ல இருந்து, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். ஓகே. அடுத்தது தமிழ்நாட்டுடைய பார்டர்ஸ் யார் யார் இருக்காங்க? தமிழ்நாட்டுடைய பார்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டா நார்த் வெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கர்நாடகா மாநிலம். இங்க நார்தன் சைடு இது வந்துட்டு ஆந்திரா. அப்புறம் இங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி இருக்கு. அது ஒரு யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரி. இங்க காரைக்கால் இருக்கு. அதுவும் பாண்டிச்சேரிக்குள்ள வர்றதுதான் காரைக்கால். இங்க வந்து கேரளா. கடல் வழியில
யார் இருக்கா? கடல்வெளியில ஸ்ரீலங்கா. இது வந்து பாக் ஜலசந்தி, பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். சோ வளைகுடா, மன்னார் வளைகுடா. இங்கதான் கச்சத்தீவு இருக்கு. ரீசெண்டா பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, கச்சத்தீவு. ஆக்சுவலி கச்சத்தீவு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஷ்யூஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கும் அதனுடைய பவர் அதுக்கும் இருக்கு. அப்புறம் 2 முக்கியமான கடல்வழியில வந்துட்டு நம்ம கனெக்டட் ஆயிருப்போம். ஒண்ணு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைட் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா, கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஓஷன். அரபிக்கடல் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா வராது, வரும் லைட்டா கன்னியாகுமரி கூட டச் ஆகும். ஓகே. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ் தான் வந்துட்டு அபிஷியல் லாங்குவேஜ். இது எப்பத்துல இருந்து செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா ஜனவரி 14, சரிங்களா, ஜனவரி 14 1958ல இருந்து 1958ல இருந்து. ஓகே. அடுத்தபடியா தமிழ்நாடு வந்துட்டு பாப்புலேஷன் வைஸ்ல பாக்குறப்ப as of 2011 படி பாக்குறப்போ பாப்புலேஷன்ல எத்தனாவது இடம்ப்பா நம்ம தமிழ்நாடு? 6th லார்ஜஸ்ட். ஏரியா வைஸ்ல பரப்பளவுல 10th லார்ஜஸ்ட். 10வது பெரிய மாநிலம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இந்தியா லெவல்ல வந்துட்டு கோஸ்டல் பிளெயின், இது நம்ம பார்த்தோம். கோஸ்டல் பிளெயின், கடற்கரை சமவெளி வந்துட்டு பெரியதாக இருக்கக்கூடிய மாநிலம் எது, ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்தது குஜராத். செகண்ட் வந்து யாரு? நம்ம தமிழ்நாடு தான். கோஸ்டல் பிளெயின் பெரிய அளவு, அதாவது கடற்கரை சமவெளிகள் 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய ஸ்டேட் பேர்டு. எனி ஐடியா? ஸ்டேட் பேர்டு என்னப்பா? மாநில பறவை எது? மரகத புறா, எமரால்ட் டவ். அடுத்தது மலர், செங்காந்தல் மலர், அதாவது குளோரியோசா லில்லி. அடுத்தது விலங்கு, அனிமல் எதுமா? எஸ், நீலகிரி தார். நீலகிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க, நீலகிரி தார் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. எப்ப ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க பார்த்து சொல்லுங்க. நீலகிரி தார் ப்ராஜெக்ட் எப்பப்பா? 2022 அக்டோபர் மாதமா? அடுத்தது வந்துட்டு மரம், மாநில மரம். ட்ரீ என்ன? பனை மரம், பாம் ட்ரீ. அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இது இருக்கா, பட்டர்ஃப்ளை இருக்கா, பட்டாம்பூச்சி இருக்கா? எஸ் இருக்கு. அது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் மரவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுது, இங்கிலீஷ்ல ஏமன் அப்படின்னு சொல்லப்படுது. பழம் பலாப்பழம், ரைட்? ஜாக் ஃப்ரூட்.
விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்னப்பா? கபடி. ப்ரோ கபடி எல்லாம் இல்ல, கபடி. நடனம்? பரதநாட்டியம். பரதநாட்டியம். ஓகே ஓகே டன். இப்போ as of 2024ல நம்மளுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பாப்புலேஷன் சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறப்போ எஸ் 7 crore 7 கோடி இல்லையா? இதுல எத்தனை பேர் வந்து வாக்காளர்கள்? ஓட்டு போட தகுதியானவங்க எத்தனை பேர்ப்பா? 6 கோடி. அதிக வாக்குகள் இருக்கு, ஐ மீன் அதிக ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய தொகுதி என்ன தொகுதி? ஓகே, அது இப்படி கேக்குறேன். மொத்தம் எத்தனை லோக்சபா தொகுதிகள் இப்ப நடக்கக்கூடிய 2024 எலெக்ஷன்? ரைட் 40யா? எப்படிப்பா 40 வரும்? புதுச்சேரி சேர்த்து சொல்றாங்க. தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி. புதுச்சேரியில 1, தமிழ்நாடுன்னு கேட்டா 39 தான். ரிசர்வ்ட் எத்தனை? ரிசர்வ்ட் ஃபார் எஸ்சி. ரிசர்வ்ட் தொகுதிகள் எத்தனை? இப்போ 7. இப்போ 7 வந்துட்டு ரிசர்வ்ட் தொகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன ரிசர்வ்ட் தொகுதிகள்? அது என்னப்பா ரிசர்வ்டு அப்படின்னு சொல்றது எனக்கு? வெயிட்மா. இதுதான் ரிசர்வ்டு தொகுதிகள். இப்போ திருவள்ளூர், if I'm not wrong with தெரியுதா? இருங்க, நான் அதுக்கு ஒரு இது எடுக்கிறேன்.
சரி, நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன அப்படிங்கிறது. ஓகே. ஒரு நிமிஷம். எஸ், எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருவள்ளூர். சரிங்களா? திருவள்ளூர். நெக்ஸ்ட் வந்துட்டு காஞ்சிபுரம். மொத்தம் 7 தொகுதிகள் வரணுமா? ஓகே. விழுப்புரம், நீலகிரிஸ், சிதம்பரம், நாகப்பட்டினம், தென்காசி. எல்லாம் வந்திருக்குமா? 7 வந்துருச்சா? என்னென்னு சொல்லுங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சிதம்பரம். அடுத்தது நீலகிரிஸ், நாகப்பட்டினம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது சொல்றேன். இது தென்காசி. இது வந்து லோக்சபா. சரிங்களா? இது எல்லாமே லோக்சபாவுடைய கான்ஸ்டிடுவன்சிஸ். அதாவது இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தின் என்ன சொல்றது, அதனுடைய கான்ஸ்டிடுவன்சிஸ். ஓகேவா? அதனுடைய தொகுதிகள். அதுல தமிழ்நாட்டுல டோட்டலா 39, அதுல ரிசர்வ்டு வந்துட்டு 7. அந்த 7 தான் நம்ம இப்ப இங்க எழுதி இருக்கோம். ஸோ இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸ்டர்ன் சைட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய கேப்சர் பண்ணுது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சிதம்பரம், நாகப்பட்டினம் வந்துட்டு அதிகமா கேப்சர் பண்ணுது. சவுத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து பிரிஞ்ச தென்காசி ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு நீலகிரி, நம்ம வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய நீலகிரி. சவுத் இது ஒண்ணு மட்டும்தான். வெஸ்ட்ல கொங்கு சைட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீலகிரி இருக்கு. மத்ததெல்லாம் மேக்சிமம் எல்லாமே ஈஸ்டர்ன் சைட்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். ஓகேவா? மேஜரா 5 வந்து ஈஸ்டர்ன் சைடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுமா, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது 21. ஆஸ் ஆஃப் நவ் வந்துட்டு 21. ஸோ என்னென்ன முனிசிபல் கார்பரேஷன்ஸ்? ரொம்ப பழமையான கார்பரேஷனும் இது நம்ம மெட்ராஸ், சென்னை தான். ஓகேவா? 1688 உருவானது. ஓகே. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வெள்ளூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஒசூர், நாகர்கோவில், ஆவடி. ஸோ 15 இருந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க 2021. தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர், சிவகாசி. அது என்னப்பா கார்பரேஷன்? என்னது? வாட் இஸ் கார்பரேஷன்? மாநகராட்சி. கார்பரேஷன் அப்படிங்கிறது என்னது? மாநகராட்சி. ஓகே. ஓகே. அடுத்தது லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் தெரிஞ்சிருச்சு. ராஜ்யசபா கான்ஸ்டிடுவன்சிஸ் 18. தொகுதிகள் வந்து 18. ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து மேலவைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மாநிலங்களவை அப்படின்னு சொல்லப்படுது. லோக்சபாங்கிறது மக்களவை. இவங்க 2 பேர்த்தையுமே பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றம். ஓகே. அடுத்தது எத்தனை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சிஸ் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்குப்பா?
தெரியுமா? 234 234 பிளஸ் 1 இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா வேகண்டா இருந்தனால எடுத்துட்டாங்க. ஓகேடா? ஓகே. இன்னும் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பிசியோகிராஃபி. தமிழ்நாட்டுடைய பிசியோகிராஃபி. பிசியோகிராஃபினா இயற்கை பிரிவுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லொகேஷன் அண்ட் சைஸ் இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவின் 28 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். இது இந்தியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நிலப்பரப்பு, இதனுடைய அச்சம், அதாவது லேட்டிடியூட் குடுத்துருக்காங்க. நான் அழிச்சிடுறேன்ப்பா, ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஸோ லேட்டிடியூட் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி லாங்கிடியூட் டிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாவே இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இது நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இப்போ 8 டிகிரி 4 இன்ச்சஸ் நார்த்ல இருந்து 13 டிகிரி 35 இன்ச்சஸ் நார்த். இது வந்து லேட்டிடியூட் எக்ஸ்டென்ஷனு. அதே சமயத்தில் லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 76 டிகிரி 18 இன்ச்சஸ் ஈஸ்ட்ல இருந்து 80 டிகிரி 20 இன்ச்சஸ் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இது தீர்க்க ரேகை. இதுவும் இதுவும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் எண்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்போ கிழக்குல கோடியக்கரை, மேற்குல ஆனைமலை, வடக்குல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பழவேற்காடு, அதான் புலிகேட் லேக்கு. இங்க இருக்கு பாருங்க புலிகேட் லேக்கு. சவுத்ல வந்து கேப் கெமரூன், குமரிமுனை. கோடியக்கரை தான் பாயிண்ட் கேலிமா. இது 11th கிடையாது, 10th மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில் நம்ம பவுண்டரிஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் எப்படி வந்துட்டு இயற்கை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, தமிழ்நாட்டுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கிய இயற்கை அமைப்புகள் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கை அமைப்பு திஸ் அமைப்புகளையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. இப்பகுதி கிரெட்டேஷியஸ் காலத்தில் 13.5 அதாவது 135 மில்லியன், அதாவது 13.5 பில்லியன் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவான நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும். தமிழ்நாடானது நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள் என 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ என்னென்ன இருக்கு நம்மளதுல? ஸோ இங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, அடுத்தது ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு குன்றுகள், பீடபூமிகள், கோஸ்டல் பிளெயின்ஸ், கடற்கரை சமவெளிகள். அடுத்தது வந்துட்டு இன்லேண்ட் பிளெயின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, காட் இட். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். இப்போ இதனுடைய கண்டினியூஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே கோர்வையா போகும். நம்ம வந்து பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ்க்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, இப்போ இது கீழே என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல என்னென்ன மலைகள் வருது, நீலகிரி வரும், ஆனமலை வரும், பழனி ஹில்ஸ் வரும். அடுத்தது வருஷநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், பொதிகை மலை, மகேந்திரகிரி. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல ஜவ்வாது, கல்வராயன், ஷெவ்ராயன், கொல்லிமலை. அண்ட் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்னென்ன மாதிரி மலைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஹையஸ்ட் பீக் என்னென்ன, அதனுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாட்டியோ பத்தி பார்ப்போம். அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரைனேஜ் பத்தி நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தமிழ்நாடு கிளைமேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு தான்.
ஸோ, அப்போ நம்ம என்ன விட்டு போயிருக்கோம், நம்ம அதெல்லாமே பார்த்து we will finish it off with தமிழ்நாடு. மோஸ்ட்லி இன்னும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 to 3 கிளாஸஸ்க்குள்ள வந்துட்டு we can finish. சொல்லுங்க. யூனிட் 9ல சார் இந்த டாபிக் முடிச்சிருக்காரு. ஓகே. நீங்க எடுப்பீங்களா? சார் எப்படி எடுத்தாருமா? நீங்களே எடுத்து எஸ்மா, எஸ்மா. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தமிழ்நாடு கிளைமேட் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு we will go with disaster management. பேரிடர் மேலாண்மை பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பயோஸ்பியர் ரிசர்வ் பத்தி உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டீட்டெயில்டா நான் சொல்லிட்டு, ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகேங்களா?